தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீது எந்த கல்லில் தீபம் ஏற்ற சொல்கிறாங்களோ அந்த கல்லானது நில அளவை கல் தான் அப்படின்னு சாட்சியங்களோடு வரலாற்று சான்றுகளோடு இருக்குது. நம்மளும் ஒரு 2-3 நாள் அதற்காக தாமதித்தோம். அது என்ன தான் அந்த கல் அப்படின்னு பார்க்குறப்ப மதுரையில் மட்டுமே அது பல இடங்களில் அந்த கல் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும்னா சமணர் படுகை அப்படின்னு கீழக்குயில்குடியில் இருக்கக்கூடிய அந்த மலை மேலையும் இதே போல் ஒரு கல் இருக்குது. ரெண்டாவது, இந்த 2 இடத்துல தான் நினைக்காதீங்க, நாடெங்கிலும் இந்தியா முழுவதிலும் அந்த நில அளவை கல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள், ஆதாரங்கள், வரலாற்று ரீதியான அனைத்து சாட்சிகளும் இதற்கு இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா மதராஸ் மண்ணும் கதைகளும் அப்படிங்கிற ஒரு நூலில் கூட இதை பற்றின ஒரு குறிப்பு இருக்குது. பல நூல்கள் இதை பற்றின குறிப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலேயர்களுடைய வரலாற்று குறிப்பு அவங்களுடைய ஆவணங்களில் கூட இந்தியாவினுடைய வரைபடத்தை எப்படி வரைந்தோம் அப்படிங்கிறதுல கூட இந்த நில அளவை கல்லை பற்றின விஷயங்கள் நிறையவே இருக்குது. நம்ம இந்த நில அளவை கல் தான் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சான்றுகள் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான நில அளவையை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பேச போகிறோம். இது ஒன்று நம்ம யார் தீபம் ஏற்றணும், யார் தீபம் ஏற்றக்கூடாது, அதை திமுக எதிர்க்குதா, பாஜக ஏற்குதா, அதை பற்றிலாம் நம்ம பேசலை. வரலாற்றில் அந்த கல் எந்த கல், அது எப்போ ஊன்றப்பட்ட கல், எதற்காக ஊன்றப்பட்ட கல் அப்படிங்கிறது வரைபடத்தை உருவாக்குவதற்காக மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், இப்படி பிரெஞ்சுக்காரர்கள் இப்படியே நம்ம படையெடுத்து இந்தியாவை பிடிச்சாங்கன்னு சொல்லுவோம். எல்லாருமே அந்த கிழக்கிலிருந்து வந்து தான் கடல் மார்க்கமாக வந்திருக்கிறாங்க. அதில் முதல் அவங்க வந்த இடம் பரங்கி மலை. அந்த பரங்கி மலையில தான் முதலாக போர்ச்சுகீசியர்கள் இறங்கினது அந்த இடம் தான். எதனாலனா அந்த இடத்துல இறங்கியிருந்தாலும் அந்த பரங்கி மலையில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலை அவங்களுக்கு சரியாக இருந்திருக்குது. அதற்காக தான் அந்த பரங்கி மலையில் அவங்க முதலாக குடியேற்றம் பண்ணது. அதற்கு பிறகு அவங்களுக்கு பல விஷயங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மன்னர்களோடு போர் தொடுக்கிறாங்க. அந்த மாதிரியான போர் தொடுக்கிறப்ப அவங்களுக்கான ஒரு சிம்ம சொற்பனமாக இருந்தது திப்பு சுல்தான். திப்பு சுல்தானை வீழ்த்தினா நம்ம இந்தியாவே இழந்துட வேண்டியது இருக்கும். நம்ம பிடிக்கப்பட்ட எல்லா நிலப்பரப்புகளையும் நம்ம இழந்துற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுக்கப்பட்ட அந்த வரைபடத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முதல் முயற்சி தான் அந்த பரங்கி மலையிலிருந்து தொடங்குச்சு. பொதுவாக இவங்க இந்தியாவை நோக்கி கடல் மார்க்கமாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரும்போது அவங்களுக்கு முதல்ல தெரிகிறது என்னன்னா பரங்கி மலையும் நாகலாபுரம் மலையும் தான். இப்போ இருக்கிற ஆந்திராவில் இருக்குது நாகலாபுரம் மலை, பரங்கி மலை நமக்கு தெரியும் சென்னையில் இருக்குது. இந்த 2 தான் அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் பரங்கி மலையில் இருக்கிறது அவங்களுடைய கலங்கரை விளக்கமாக இருந்துச்சு. அப்புறம் தான் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு அதை மாற்றிருக்கிறாங்க. அதற்கு முன்னால் பரங்கி மலை தான் கலங்கரை விளக்கம். பரங்கி மலையில் இருக்கக்கூடிய அந்த கலங்கரை விளக்கத்தை மையமாக வச்சு தான் அவங்க கடல் வழியாக வரக்கூடியவங்க அந்த கரைக்கு வர்றதே கூட நடந்திருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நாகலாபுரம், இந்த பரங்கி மலை இதுதான் உயரமான பகுதியாக அன்னைக்கு இருந்திருக்குது. இப்போ இவங்களுக்கு திப்பு சுல்தானை அடிக்கணும். அதில் திப்பு சுல்தானை அடிக்கிறாங்க. ஆர்தர் வெஸ்லிங்கிறவருடைய படை திப்பு சுல்தானுடைய படையை வென்றதற்கு பிறகும் எதற்காக அவங்களுக்கு அந்த வரைபடம் தேவைப்படுது? முதல்ல திப்பு சுல்தானை ஒழிக்கணும், அதற்காக அது தேவைப்படுது. அது ஒரு பாதுகாப்பு வசதிக்காக அது தேவைப்படுது. இன்னொன்று எதற்காக இந்த மாதிரியானது தேவைப்படுதுன்னா வரி விதிப்பதற்காக. வரி விதிக்கணும்னா ஒரு அதுக்கு ஒரு வரைபடம் வேணும்ல. இந்தந்த பகுதியில் இந்த மாதிரி மன்னர்கள் இருக்கிறாங்க, இந்தந்த இடத்துல இருந்து வரி வருது வரலை, இதை பூரா தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு வேணா டெக்னாலஜியில் கூகுள் மேப் இருக்கலாம், கூகுளில் போய் தட்டினோம்னா வரலாம். ஆனால் அன்றைக்கு வரியை வசூல் பண்ணுவதற்கும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் தான் இந்த வரைபடம் தேவைப்படுது. இந்தியாவினுடைய வரைபடம் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ இந்த வரைபடத்தை தயார் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறப்ப அப்போ இருந்த ஆர்தர் வெஸ்லி என்ன பண்ணுறாரு, திப்பு சுல்தான் இறந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு இந்த வரைபடம் நமக்கு அவசியம் தேவை, வரி வசூல் பண்ணுவதற்கும் பாதுகாப்புக்கும் தேவைங்கிறதுக்காக ஆர்தர் வெஸ்லி அவருக்கு உதவியாளராக இருந்த வில்லியம் லாம்ப்டன் அப்படிங்கிறவரை நியமிக்கிறார். எதற்காக? இந்த வரைபடத்தை உருவாக்குவதற்காக. வில்லியம் லாம்ப்டன் என்னதான் அவர் இராணுவத்துறையில் அவர் கூட உடன் இருந்தாலும் அவர் மிகப்பெரிய ஒரு கணித நிபுணராக இருந்திருக்கிறார். அதனால தான் ஆர்தர் வெஸ்லி வில்லியம் லாம்ப்டனை இந்த வரைபடத்திற்கான அதிகாரியாக நியமிக்கிறார். கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டில் தாங்க இந்த வரைபடத்திற்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கு. 18ஆம் நூற்றாண்டில் 1802 தான் இந்த வேலையை வில்லியம் லாம்ப்டன்ட்ட கொடுக்குறாங்க. அவர் பல முயற்சிகளை பண்ணுறார். அதில் அவர் முக்கியமாக அவர் எடுத்துக்கொண்டது என்னன்னா
ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு 3 ட்ரைபாய்ன்னு சொல்லுவோம். 3 கால்களை பொறுத்தின 360 டிகிரியில் சுத்தக்கூடிய ஒரு டெலஸ்கோபிக் பொருத்தப்பட்ட ஒரு கருவி. இதுதான் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் தான் அவர் முக்கோணங்களாக வைக்கிறார். ஏன்னா 2 புள்ளிகளை வைக்க வேண்டியது. ஒரு புள்ளியில் நம்ம நிற்கிறோம், நமக்கு எதிராக 2 புள்ளி இருக்கணும். அப்போ அதை 3ஐயும் சேர்க்கிறப்ப ஒரு முக்கோண வடிவம் அதுக்கு வருது. அப்ப அந்த முக்கோண வடிவத்தை வைத்து ஒவ்வொரு பகுதியாக முக்கோணமாக கட்டிக்கிட்டே போறது. அந்த முக்கோணங்களை எல்லாம் இணைக்கும் போது அந்த வரைபடம் உருவாகுது. இந்த முறையில் அந்த முக்கோணமா உருவாக்கக்கூடிய அந்த நில அளவை தான் இந்த ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம நிக்கிற ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வச்சிருக்கிற இடம் வந்து ஒரு புள்ளினா மற்ற 2 புள்ளியை வந்து கீழே வைக்க முடியுமா இல்ல காட்டுக்குள்ள வைக்க முடியுமா தெரியாது. அப்ப முதல் புள்ளி எங்க வைக்கிறாங்கன்னா பரங்கி மலையில உயரத்துல வைக்கிறாங்க. அங்க இருந்து 2 புள்ளிகளை வைக்கிறாங்க. அந்த 2 புள்ளிகளை எப்படி அதை கணக்கிட முடியும்? அதற்காக வைக்கப்பட்டதுதான் இந்த நில அளவை கல்லு. இந்தியா முழுவதும் குமரியில இருந்து இமயம் வரைக்கும் இதுபோல முக்கோணங்களாக கொண்டு போறான். 10 மைலுக்கு ஒரு முக்கோணம். இப்படிதான் இந்த நிலப்பரப்பை கணக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஹரிஜாண்டல் ஆங்கிள், அதனுடைய ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து இந்த முறையில தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதற்காக நடப்பட்ட கற்கள் தான் இந்த நில அளவை கல்லுங்கிறது. கிட்டத்தட்ட குமரி முதல்ல இமயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2400 கிலோமீட்டர் அளந்திருக்கான். எத்தனை வருஷமா? 70 வருஷமா. யார்? வில்லியம் லாம்ப்டன் மட்டும் கிடையாது. வில்லியம் லாம்ப்டன் வந்து 1802 தொடங்குறாரு. 1823 ஆள் இறந்தே போயிடுறாரு. அதற்கு பிறகு அதே மாதிரியான அந்த வேலையை தொடர்ந்து செய்யணுங்கிறதற்காக நியமிக்கப்பட்டவர் தான் ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படிங்கிறவர். ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படிங்கிறவர் அந்த ஒரு நபர் தான் திரும்ப லாம்ப்டன் விட்டுட்டு போன அந்த வரைபடத்தினுடைய வேலை, அந்த நிர்வாக தொடர்ச்சியை தொடர்ந்து கொண்டு போறவர் தான். அவருக்கு உதவியாளராக ஆண்ட்ரூ ஸ்காட்வாக் அப்படிங்கிறவரும் ராதாநாத் சிங்வார் அப்படிங்கிறவரும் நியமிக்கப்படுறாங்க. இதுல ஆண்ட்ரூ ஸ்காட்வாக் வந்து அவர் எப்பயும் போல பிரிட்டிஷ்கார் தான். ஆனா ராதாநாத் சிங்வார் வந்து மேற்கு வங்காளத்தை சார்ந்தவர். அப்ப இந்த நில அளவையில் முதல்ல வந்த வில்லியம் லாம்ப்டன் இறந்ததற்கு பிறகு ஜார்ஜ் எவரெஸ்ட் வர்றாரு. ஜார்ஜ் எவரெஸ்ட் கொஞ்சம் கடுமையான ஆளுங்க. இந்த மலைகள்ல எல்லாம் மேலே போய் இந்த நில அளவை கல்லை வைப்பதற்கு, இந்த ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வேயோடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கிட்டு போறதற்கு, இதற்கெல்லாம் வந்து யாரும் ஒத்துழைக்கலை, விரைவாக நடக்கலைன்னா மிக கடுமையான இருந்திருக்கிறாரு. சுட்டெல்லாம் ஆளை காலியாக பண்ணியிருக்காரு. சில நேரங்களில் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கீழே போட்டு அதை சேதப்படுத்தினவங்களெல்லாம் சுட்டே கொண்டிருக்கிறாருங்கிறாங்க. இந்த ஜாமான்களை எல்லாம் மலையினுடைய உச்சியை கொண்டு போற நிறைய குதிரைகளையே கூட சுட்டு அவர் கொண்டுக்கிறதா அவ்வளோ பெரிய ஒரு கடுமையான கோபக்காரராக சொல்றாங்க. கடைசியில் அவரும் வில்லியம் லாம்ப்டன் எப்படி 20 வருஷம் கழிச்சு அவர் இறந்து போயிட்டாரோ, அவரும் இந்த ஜார்ஜ் எவரெஸ்ட்டுமே 1823 தொடங்கி அவரும் சரியா 20 வருஷத்துல 1843 இறந்து போயிடுறாரு. அதை அவருக்கு உதவியாளராக இருந்த ஆண்ட்ரூ ஸ்காட்வாக்கும் ராதாநாத் சிங்கும் தான் இதை தொடர்ச்சியாக கொண்டு போறாங்க. கொண்டு போய் இந்த வரைபடத்தை முடிக்கிறாங்க. இந்தியா முழுவதும் குமரியிலிருந்து இமயம் வரைக்கும் இந்த 2400 கிலோமீட்டருக்கும் முக்கோண வடிவங்களாக பரங்கி மலையில் ஆரம்பிச்சு இமயம் வரைக்கும் கொண்டு போய் அந்த வரைபடத்தை முடிக்கிறாங்க. அப்பதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இருக்கிறதுலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட். அதனாலதான் இவங்களுடைய பாஸ் இருந்தார் பார்த்தீங்களா, ஜார்ஜ் எவரெஸ்ட், அவருடைய பெயரை அந்த எவரெஸ்ட் சிகரம்னு வைக்கிறாங்க. அதுக்கு முன்னால அது வெறும் மலை தான். எவரெஸ்ட் என்கின்ற அந்த வரைபட நிபுணர் அதுல வேலை செய்ததுனால அவருக்கு கீழே வந்த அவருடைய சிசிய பிள்ளைகளா இருந்த 2 பேரும் இந்த வரைபடத்தை முடிச்ச உடனேயும் இந்த மலைக்கு எவரெஸ்ட்னு பேர் வச்சு அதுதான் இருக்கிறதுலே உயரமான மலை அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வர்றாங்க. இதுதான் அந்த நில அளவினுடைய விவரம். இந்த எவ்வளோ பெரிய வேலைன்னு பாருங்க. குமரி முதல் இமயம் வரை இதற்காக அங்கங்க வைக்கப்பட்ட நில அளவைகள் தான் இன்னைக்கு சமணர் படுக்கையில இருக்கு, இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலையிலையும் இருக்குது. இதுல தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுல தான் தீபம் ஏத்தணும்னு இன்னைக்கு சர்ச்சையா கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயத்திற்கு பின்னால ஒரு சின்ன ஒரு கல்லு, எத்தனையோ நில அளவைகள் வைக்கப்பட்டதுல இது ஒரு கோயிலின் மேல்புறம் இருந்தது என்பதை இன்று மத ரீதியாக ஒரு அரசியல் ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசியல் வழித்தடம் தேடி போகக்கூடிய ஒரு செயலாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இது வெறும் நில அளவைகள் தான். இதற்கு அறிவியல் சான்று இருக்கிறது, வரலாற்று சான்று இருக்கிறது. ஆங்கில ஆதிக்கத்தில் இருந்தபோது இருந்த அந்த ஆவணங்களுமே இதை சொல்லுகிறது. மொத்தத்தில் இந்த கல் சொல்லும் கதை இதுதான்.